குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இந்த 2025ஆம் வருடம் வருட கிரகங்கள் எல்லாமே இடம் மாறுகின்றன, பெயர்ச்சி அடைகின்றன. அந்த வகையிலே மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேத்து பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. சர்ப்ப கிரகங்களான இந்த சாயா கிரகங்கள் இப்படி பெயர்ச்சி அடைவதன் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திலே ஒரு கிரகம் பெயர்ச்சி அடையும் பொழுது அதை வைத்துக்கொண்டு நம்மால் சொல்லப்படும் இந்த கணிப்புகள் எல்லாமே ஓரளவு தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். காரணம், சுய ஜாதகத்திலே உங்களுடைய கிரகநிலை மற்றும் உங்களுடைய தசா புத்திகளை அனுசரித்து தான் மிச்ச விதமான மற்ற துல்லியமான பலன்களை உங்களுக்கு கூற முடியும். எனவே இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு கேத்து பெயர்ச்சியின் மூலமாக ராகு பகவான் உங்களது சப்தமஸ்தானத்திற்கு வருகின்றார். கேத்து பகவான் உங்களுடைய ஜென்மத்திற்கு வருகின்றார். ஜென்மத்திற்கு வரும் இந்த கேத்துவின் மூலமாக உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பலர் கோயில் குளம் என்று தன்னுடைய பொழுதை கழிப்பார்கள். இதுவரை இறைவன் மீது பெரிய ஈடுபாடு காட்டாதவர் கூட இப்பொழுது இறை நாட்டம் அதிகம் உள்ளவர்களாக மாறுவார்கள். சிலர் அதிலேயே மூழ்கி போவார்கள். சிலர் புனித யாத்திரைகள் சென்று வர விருப்பம் அடைவார்கள். இந்த காலகட்டத்தில் தான் உடல் நலத்தின் மீது நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். இதுவரை யாரெல்லாம் உடல் நலத்தை புறக்கணித்து வந்தார்களோ அவர்கள் எல்லோருமே நிச்சயமாக இந்த காலத்திலே தன்னுடைய உடல் மீது, தன்னுடைய உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். யாரெல்லாம் பண பற்றாக்குறையாலோ அல்லது வேறு சில அசௌகரியங்களாலோ உங்களுக்கு நடக்க வேண்டிய சில ட்ரீட்மெண்ட் அல்லது உங்களுக்கு நடக்க வேண்டிய அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றை தள்ளி போட்டு கொண்டு வந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த காலத்தை உபயோகித்து கொண்டு நிச்சயமாக தன்னுடைய உடல் நலத்தை கவனம் செலுத்தி தன்னுடைய உடலை நல்லபடியாக பராமரிப்பார்கள். சிலர் கடல் கடந்து செல்ல வேண்டிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ராகு பகவான் உங்களுடைய களத்திரஸ்தானத்திற்கு வரும் அதே நேரத்திலே சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கின்றார். இது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பயிற்சியாகத்தான் அமையும். காரணம், அஷ்டமஸ்தானத்து சனி என்னென்ன பாடுகள் படுத்துவான் என்பதை சனி பயிற்சியிலேயே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். களத்திர பாவத்திற்கு வரும் ராகு உங்களுக்கு பெரிய நன்மைகளை எதுவும் நிச்சயமாக செய்ய மாட்டான். குடும்பத்திலே சிக்கல்களை கொடுப்பான், குழப்பத்தை கொடுப்பான், மன அமைதி இன்மையை கொடுப்பான். திருமணமாகாத சிலர் மதம் மாறி திருமணம் செய்து கொள்வார்கள். சிலர் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்வார்கள். அதற்கு உண்டான வகையிலே தான் இந்த ராகு பயிற்சியானது அமைந்திருக்கின்றது. சிலர் புத்திர பாக்கியம் வேண்டி காத்து நிற்பார்கள். பல காலமாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரமாக இதை கொள்ளலாம். கணவன் மனைவி உறவிலே விரிசல் தோன்றும், சிக்கல்கள் ஏற்படும். மனமுறிவு மட்டுமல்ல, மனமுறிவும் ஏற்படும். மிக ஜாகிரதையாக நீங்கள் கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை கொள்ளலாம். சுய ஜாதகத்திலே 6, 8, 12ஆம் இடம் வலுப்பெறாத ஜாதகர்கள் தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் புது தொழில் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பணத்தை கண்மூடித்தனமாக எங்கும் சென்று நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம். அப்படி முதலீடு செய்தால் முதலுக்கே உங்களுக்கு மோசம் வரும். தொடங்கும் தொழிலிலும் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படாது. எனவே இந்த காலகட்டம் சற்று ஒரு டெஸ்டிங் பீரியட் என்று சொல்லலாம். உங்களை சோதிக்கும் ஒரு நேரமாக இது அமைந்திருக்கிறது. ஆரோக்கிய குறைவு, உறவில் விரிசல், தேவையற்ற கடன், அபவாதங்கள், அவமானங்கள், பழிச்சொற்கள் போன்றவற்றை நீங்கள் சந்திக்க நேரிடும். எல்லாவற்றையும் இறைவனுடைய காலடிக்கு விட்டுவிட்டு அவன் ஒருவன்தான் கதி என்று அவனை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை ஒன்றுதான் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முடிந்தவரை தான தர்மங்கள் செய்யுங்கள். அதிலும் அன்னதானம் அதிகமாக செய்யுங்கள். பிரதோஷ வழிபாடு மிக மிகச் சிறந்தது. சிவனுக்கு ஏற்ற இந்த பிரதோஷ காலத்திலே உங்களால் முடிந்த உதவிகளை அந்த சிவன் கோயிலுக்கு சென்று செய்யுங்கள். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.